சரி, கெரோலின் கிட்ட மாதிரியே நம்ம ஃப்ரேம் ஹேண்ட்லிங் பார்க்க போறோம் இன்னைக்கு. சரிங்களா? ஸோ ஃப்ரேம் ஹேண்ட்லிங்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எவ்ரிவன் ஓகே? Yeah. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஹேண்ட்லிங்னா என்னன்னா, ஃப்ரேம் ஹேண்ட்லிங்னா ஐ ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஐ ஃப்ரேம்ன்ற டேக் வரும்போது மட்டும் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க கொடுத்த யூஆர்எல்ல அந்த யூஆர்எல்ல ஐ ஃப்ரேம் வந்துட்டு கரெக்டா லொக்கேட் ஆகாம இருக்கும். அந்த ஐ ஃப்ரேம்குள்ள போய் நீங்க வந்து குறிப்பிட்ட ஃப்ரேமை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேமுக்குள்ள ஃப்ரேம்லாம் வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஸோ எப்பவுமே ஃப்ரேம் ஹேண்ட்லிங் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சிலினியமில் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேதர் பண்ணி கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபர்ஸ்ட் மேனுவலில் காட்டுறேன். ஐ ஃப்ரேம் எங்கே இருக்கும், என்ன ஏது எப்படின்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி வரலாம். ஸோ இப்போ இதில் தான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரேம் ஹேண்ட்லிங் காட்ட போகிறேன். இது ஒரு ப்ராக்டிஸ் வெப்சைட்டு. ஸோ இந்த ப்ராக்டிஸ் வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட் இங்கே ஐ ஃப்ரேம் இருக்குதா இல்லையன்றதை நீங்கள் கண்ட்ரோல் எஃப் கொடுத்து இதுலேயே ஐ ஃப்ரேம்ன்றதை பார்த்துருங்க. ஐ ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா இத்தனை மாதிரி ஒரு 1/51 வரைக்கும் வருது. இந்த 1/51 இப்படி வச்சு நம்ம எப்பவுமே ஆஸ் யூஷுவல் என்டர் ப்ரெஸ் பண்ணுவோம். என்டர் ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ இந்த என்டர் ப்ரெஸ் பண்ணும்போதும் இந்த மாதிரி இடத்துல வந்தால் பிரச்சனை இல்லை. எப்போ ஐ ஃப்ரேம் வந்து டேக் நேமாக வருதா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஐ ஃப்ரேம் வந்து டேக் நேமாக வருது. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஹலோ. ஆமா தெரியும். ஆ ஆ இன்னும் கிளியராக கூட காட்டுறேன். தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த ஐ ஃப்ரேம் டேக் நேமாக இருக்கு பார்த்தீங்களா? டேக் நேமாக இருக்கும்போது மட்டும்தான் இதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்போ? எலிமெண்ட் ஐடி கண்டுபிடிக்க முடியாதோ? இல்லையே, ஐடி தான் இருக்கே. போறது நெக்ஸ்ட் டேப் போறதுன்னா சரியா இருக்குமோ? இல்ல, அதாவது இதுக்குள்ள HTML கோடிங்க ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுவாங்க. ம். இப்போ இங்க ஒரு HTML டேக் இருக்கும். அந்த HTML டேக் உள்ள தான் நீங்க ஜம்ப் ஆகி அதுல இருக்க பாடிக்குள்ள தான் நீங்க வந்து இப்போ நீங்க வந்து அதுல ஒரு ஐ ஃப்ரேம் இருக்குது. ம். இப்போ வந்து ஃப்ரேம்குள்ள ஒரு ஃப்ரேம். ம். இப்போ இந்த ஃப்ரேமுக்குள்ள ஒரு ஃப்ரேம் வந்து அந்த ஃப்ரேமுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு HTML டேக் இருக்கும். HTML டேக் உள்ள வந்துட்டு நம்ம சூஸ் பண்ண வேண்டிய பாடி வந்துட்டு இல்ல பாடியோ இல்ல ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இந்த இமெயில் டைப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இமெயில் டைப் பண்ணணும்னா ஜஸ்ட் இதோட லொக்கேட்டர் எடுத்து போயிட்டு பண்ணணும்னா வராது. ஏன் வராதுன்னா இது வந்து வேற ஒரு ஃப்ரேம்குள்ளே இருக்குது. இப்போ இது வேற ஒரு ஃப்ரேம்குள்ளே இருக்குது இல்லையன்றதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இது கொஞ்சம் லைட்டாக மேலே மூவ் பண்ணி பார்த்தோம்னா இது இந்த ஐ ஃப்ரேம்குள்ளே இருக்குது. Okay. ஸோ இந்த ஐ ஃப்ரேம்குள்ளே இருக்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் இண்டிகேட் பண்ணி அப்புறம் இதுக்குள்ளே ஜம்ப் ஆகி நீங்கள் வந்துட்டு இதை வந்து நீங்கள் இண்டிகேட் பண்ணணும். அப்ப எக்ஸ்ட்ராத் தான் எழுதணுமா? எக்ஸ்பார்ட் எல்லாம் போடுறீங்க, அதெல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்விட்ச் பண்ணணும். உங்களுடைய ஃப்ரேமை வந்துட்டு உங்களுடைய கரண்ட் ப்ரௌசர் வந்து நீங்க கரெக்டா ஐ ஃப்ரேம்க்கான 2 ஃப்ரேமா 3 ஃப்ரேம்ல ஒரு 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 வெப் பேஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 3 ஃப்ரேம்ஸ்ல இருக்கலாம், 4 ஃப்ரேம்ஸ்ல இருக்கலாம், எத்தனை ஃப்ரேம் வேணா இருக்கலாம். ஆனா அந்த ஃப்ரேம் முதல்ல ஸ்விட்ச் ஆயிட்டு அதுக்கப்புறமா நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நமக்கு ஈஸியானது 3 மெத்தட் இருக்குது. அந்த 3 மெத்தட் என்னென்னு காட்டுறேன் பாருங்க. ஒன்று வந்து ஸ்விட்ச் டு ஃப்ரேம் பை இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் மெத்தட் ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மாதிரி இண்டெக்ஸ் மெத்தட் வச்சு நம்ம ஜம்ப் பண்ணலாம். இல்லைன்னா அங்கே இருக்க ஃப்ரேமோட லொக்கேட்டர். இது வந்து ஃப்ரேமோட லொக்கேட்டரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஃப்ரேமோட லொக்கேட்டர் ஐடி இல்ல நேம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு மூவ் பண்ணலாம். இல்ல ஐடி நேம் கொடுக்கல அப்போ வந்துட்டு நம்ம லொக்கேட்டர் வச்சு மூவ் பண்ணோம்னா லொக்கேட்டர் வச்சு மூவ் பண்ணலாம். இதுதான் 3 ஐடியா. இந்த 3 ஐடியாவும் எப்படி எப்படி பண்ண போறோம் அப்படின்றது தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஹேண்ட்லிங்னா என்னன்னு காட்டியாச்சு. இப்போ ஃப்ரேம் ஹேண்ட்லிங்ல என்ன பண்ண போறோம் அப்படின்றத ஒரு கிளாரிட்டி பார்த்தாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு ஒரு புது கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஃப்ரேம்ஸ்னே நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃப்ரேம்ஸ்னு நேம் வச்சுட்டு பப்ளிஷ் அரடிக் வாய்ட்மெண்ட் கிளிக் பண்ணுறா இருந்தால் ஜாவாவில் போய்டும். இல்லைனா டெஸ்ட் செஞ்சுக்குள்ளே வந்துடும். அவ்வளோதான். ஸோ ஃப்ரேம்ஸ்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு அட்டு டெஸ்ட் போட்டாச்சு. பப்ளிக் வாய்டு போட்டு ஒரு நார்மல் ஏபிசி அப்படி போட்டு இதில் வந்து உங்களுக்கு வெப் டிரைவ் மேனேஜர் டாட் எட்ஜ் டிரைவர் டாட் செட்டப். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வெப் டிரைவர் equal to new edge driver. உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இந்த ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்ல ப்ராக்டிஸ் பண்றதா இருந்தாலும் ஓகே. இல்ல உங்க ஆஃபீஸ் வெப்சைட்ல ப்ராக்டிஸ் பண்றதா இருந்தாலும் ஓகே. இல்ல நான் இப்போ இன்னொரு வெப்சைட் வச்சிருக்கேன்ல, இந்த வெப்சைட்ல ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே. எந்த வெப்சைட்ல ப்ராக்டிஸ் பண்ணாலுமே எனக்கு ஒன்றும் இல்லை, நோ ப்ராப்ளம். அந்த வெப்சைட்டை சேட்ல போடுறீங்களா? இந்த கோடிங் முடிச்சா அந்த கோடிங் அப்படியே போட்டுருவோம். இல்ல அந்த வெப்சைட் நிறைய வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இது வந்து நம்மளுடைய மெட்டீரியல் இருக்கும். ஓகே ஓகே. நம்மளுடைய கோடிங் தான் நம்மளுக்கு நோட்ஸ் அமிச்சேன்ல, அதுல இருக்கும் ஆல்ரெடி. ஸோ அப்போ அதில் பார்த்துக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ற இந்த வெப்சைட்டோட என்விரான்மெண்ட் வந்துட்டு கிளாஸ் முடிஞ்சோன்னா உங்க கோடிங் போட்டுருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கிருந்து இந்த ஃபர்ஸ்ட் நேமை டைப் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் நேம் டைப் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்? ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்துட்டு நம்ம வந்து ஸ்விட்ச் ஃப்ரேம் பை இண்டெக்ஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். வேணும்னா இதை வந்து நம்ம கமாண்டில் போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் படி ஸ்விட்ச் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுலேக்கு ரன் பண்ணால் நமக்கு வந்து அந்த ஃப்ரேம் ஹேண்ட்லிங்கோட இது ஓப்பன் ஆகிடும், யூஆர்எல் ஓப்பன் ஆகிடும். இப்போ ஒரு மேக்ஸிமைஸ் கமாண்ட் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ பர்டிகுலராக நான் வந்துட்டு இதில் வந்துட்டு நான் சுவிட்ச் ஆகணும். இதுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஃப்ரேம் இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அந்த ஃப்ரேம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேமா செகண்ட் ஃப்ரேமா இல்லை
ஃப்ரேமுக்குள்ள இருக்கிற ஃப்ரேமா அப்படின்ற மாதிரி கரெக்டான வியூ தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம உள்ள வந்து ஷிஃப்ட் ஆக முடியும். ஓகேவா? அதை எப்படி பார்க்கறது அதான் பார்க்க போறோம் இப்போ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஐ ஃப்ரேம் வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ ஃப்ரேம்ல சைஸ் என்ன இருக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் வந்துட்டு டாட் சைஸ் அப்படின்னு நம்ம கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்டீஜர் கொடுத்து ஒரு வேரியபிள் நேம், ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் ஃப்ரேம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்து டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் இதில் வந்து பை டாட் கொடுத்து டேக் நேம் வச்சுக்கோங்க. டேக் நேமில் வந்துட்டு ஐ ஃப்ரேம் போட்டிருங்க. ஸோ அப்போ ஐ ஃப்ரேமோட டேக் நேம் எத்தனை இருக்குதோ அதெல்லாம் வந்துட்டு டாட் கொடுத்து சைஸ் மூலிமா நீங்கள் கெட் சைஸ் மூலிமா சைஸ் வாங்கிக்கோங்க. ஓகேவா? அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸ் வாங்கிட்டீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் எத்தனை இதில் ஜம்ப் பண்ணணும் அப்படின்ற வியூ உங்களுக்கு தெரிஞ்சிடும். சைஸை வாங்கிட்டு சைஸை கூட பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன இன்னைக்கெல்லாம் அமைதியாகவே இருக்கீங்க ரொம்ப? ரொம்ப லெசன் பண்ணிருக்கோம். ஆ ஆ இல்ல கேர்ஃபுல்லா கவனிச்சிட்டு இருக்கிறோம். அப்படிலாம் இல்லையே. இப்போ இவ்வளோ நாள் கவனிக்காம வந்துட்டீங்களா என்ன? இல்ல தேர்ஸ்டே ஆயிட்டுல எனர்ஜி இருக்காது அவ்வளோ. ம் வைரமணி கூட பேச மாட்டாங்களே. இல்ல சடனா இன் பிட்வீன் ஏதோ ஒரு இதுல வந்தாப்ல ஃப்ளோ அங்கங்க நம்ம விட்டு விட்டா பாக்குறாப்ல சடனா இந்த இது ஐ ஃப்ரேம்குள்ள வந்தோன்னே எப்படின்னு பாத்துட்டு இருக்கேன் நானு. இந்த எப்ப வரும் ஐ ஃப்ரேம் நம்ம பார்ப்போம்? என்ன ஆர்டர்ல வரும்? அப்படின்னா புரியல, என்ன சொல்ல வரீங்க? இல்ல யூசுவலா நம்ம மெத்தட்ஸ் பார்த்தோம் வரிசையா வரோம் இல்லைங்களா? சடனா ஐ ஃப்ரேம்குள்ள வந்திருப்போமே இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க வேற பாலிமார்பிசம் ஏதோ நீங்க பிளான் பண்ணிட்டு வந்தீங்க. இது கேட்டோன்னா இதுனோன்னா இது வந்துட்டு இப்ப இன்னும் விண்டோ ஹேண்ட்லிங்கும் சரியா தெரியலையே. ஃப்ரேம் ஹேண்ட்லிங் வந்துட்டுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த ஃப்ரேம் விண்டோ ஹேண்ட்லிங் இந்த பாலிமார்பிசம் வந்துட்டு நீங்க ஆல்ரெடி ஜாவால படிச்சது தானே, உங்களுக்கு வந்துட்டு எடுத்தது தானே அது. ஆமாமா. நான் அப்படி சொல்லல. விண்டோ ஹேண்ட்லிங் இன்னும் எனக்கு சரியா புடிபடல. அதுக்குள்ள ஃப்ரேம் ஹேண்ட்லிங் வந்துட்டேமான்னு சரி அதெல்லாம் ஃபோக்கஸ்டா கவனிச்சுட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ரன் பண்ணும்போது அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஐடியா வரும் இல்லைங்களா? அதுக்கு சொல்றேன். சரி சரி. சரி, இப்போ எத்தனை சைஸ் வந்து நம்மளுக்கு ரன் இருக்குன்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். எத்தனை இருக்கு? 14 ஃப்ரேம்ஸ் மொத்தம். ஓ! ஐ ஃப்ரேம்ன்ற டேக்ல நம்மளுக்கு மொத்தம் எத்தனை சைஸ் இருக்குன்னா 14 ஃப்ரேம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஸ்விட்ச் டு கொடுத்து கரெக்டாக ஜம்ப் பண்ணும்போது அந்த ஃப்ரேம்குள்ளே தான் ஜம்ப் ஆகுதா இல்லையான்றது நம்மளுக்கு கிளாரிட்டி வராது. ஏன்னா 1-2 ஃப்ரேமாக இருந்தால் நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக சொல்லிடலாம். இது இங்கே தான் ஸ்விட்ச் ஆகுது, அங்கே தான் ஸ்விட்ச் ஆகுதுன்ட்டு. 14 ஃப்ரேம்ஸ்லாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு கரெக்டாக கிளாரிட்டி வராது. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து வேற வேற மாதிரி நம்ம மெத்தட் மொத்தம் 3 மெத்தட் சொல்லி தர போகிறோம்ல, அதில் வந்துட்டு நீங்கள் ஐடி ஆர் நேம் அந்த மாதிரி மெத்தட் வச்சு போயிடணும். இண்டெக்ஸ் மெத்தட் வச்சு போனீங்கன்னா கூட போகலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் கரெக்டாக அக்யூரேட்டாக போகணும். ஸ்விட்ச் டு கொடுக்கும்போதும் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 நம்பர் கொடுக்குறீங்கன்னா அப்போ வந்து அங்கே 3rd ஃப்ரேமில் கரெக்டாக உட்காரணும். ஏன்னா இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் 0. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அது கரெக்டாக உட்காருதா உட்காரலையன்ற மாதிரி கிளாரிட்டி தெரிஞ்சுக்கணும். பாருங்க நான் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் இந்த இமெயிலில் ஃபர்ஸ்ட் நேம் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த இமெயிலுக்கு ஃபர்ஸ்ட் நேம் வந்து நேம் வந்து எஃப் நேமு. இந்த நேம் எஃப் நேம் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த நேம் எஃப் நேம் எடுத்துட்ட உடனே என்ன பண்ணணும்? டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்டு, ஃபைண்ட் எலிமெண்ட்டில் பை
டாட் கொடுத்து நேம்னே கொடுத்து நேமில் வந்து அந்த எஃப் நேமை போட்டாச்சு. ஸோ இதை வந்து ஒரு வெப் எலிமெண்ட்டை நான் ஒன்று போட்டுடுறேன். வெப் எலிமெண்ட்டை போட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன். அது வந்து எஃப்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இதை நான் இப்போ நான் அந்த எஃப்ஐ மட்டும் வச்சு நான் சென்கீஸில் பாஸ் பண்ணேன்னா டாட் கொடுத்து சென்கீஸில் பாஸ் பண்ணேன்னா எனக்கு டைப் ஆகாது. ஏன் டைப் ஆகுதுன்னா நான் வந்து ஃப்ரேமுக்கு வந்து சுவிட்சே ஆகலை. செமிகோலன் போடல லிமிட் பண்ண சொன்னீங்க. மிஸ் பண்ணியாச்சுங்க. ஓ சாரி செமிகோலன் போடல. நீங்கள் ஃபர்ஸ்ட் நேம் வந்து டைப் ஆகலை. ஏன் டைப் ஆகலை? ஏன் டைப் ஆகலைன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரேமுக்கு சுவிட்ச் ஆகினதுக்கு அப்புறமா தான் நம்ம டைப் பண்ண அவ்வளோ பண்ணோம். அதனால நம்மளுக்கு கரெக்டாக எந்த லைனில் எரர் வந்திருக்கு? நோ சர்ச் எலிமெண்ட் எக்ஸெப்ஷன் அடிச்சிருக்கு. நோ சர்ச் எலிமெண்ட் எக்ஸெப்ஷன் அடிச்சது இல்லாமல் அந்த நேம் ஃபர்ஸ்ட் நேம் எஃப் நேம்ன்ற இந்த வியூ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸெப்ஷன் அடிச்சிருக்கு. ஸோ இந்த வியூ எக்ஸெப்ஷன் அடிச்சிருக்குன்னா நமக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு நம்ம கொடுத்த லொக்கேட்டரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சர்ச் பண்ணிட்டே இருப்போம். பட் ஆனால் ரியாலிட்டி வந்து அது இல்லை. ரியாலிட்டி என்னென்னா ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிறனால தான் நம்மளுக்கு வந்து டைப் ஆகலை. ஸோ நம்ம கொடுத்த லொக்கேட்டர் கரெக்டு தான். ஆட்டோமேஷன் பண்ணி ஓப்பன் ஆன இந்த இடத்துல வந்துட்டு இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தாலுமே இது வந்துட்டு நேம் வந்து எஃப் நேம் தான் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து மேலே இருக்கிற எந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்குது, இந்த ஃப்ரேம் வந்து எந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்குது அப்படின்றது தான் கிளாரிட்டி வேணும். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரேம் வந்துட்டு இங்கே நேம்னு ஒன்று இருக்குது. நேம் வச்சு மூவ் பண்ணுறதா இருந்தால் நேம் வச்சு மூவ் பண்ணிக்கோங்க. அது பெட்டரான ஐடியா. இல்லை வேண்டாம் நம்ம வந்துட்டு இண்டெக்ஸ் மெத்தட் வச்சு தான் மூவ் பண்ணணும்னா இப்போ நான் இண்டெக்ஸ் மெத்தட் மூவ் பண்ணுறேன் பாருங்க. டிரைவர் டாட் switch to டாட் ஃப்ரேம். இந்த ஃப்ரேம்லேயே இங்கேயே கண்டு பாருங்க. ஃப்ரேமில் இன்ட் இண்டெக்ஸ், அடுத்தது ஃப்ரேம் ஸ்ட்ரிங்கு நேம் ஆர் ஐடி. அந்த நேம் ஆர் ஐடி தான் வந்துட்டு நான் இப்போ சொன்னது. இங்கே வந்துட்டு நீங்கள் நேம் ஆர் ஐடி கொடுத்தீங்கன்னா அந்த நேம் வந்து காப்பி பண்ணி இங்கே எடுத்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா இது நேம் ஆர் ஐடி. இல்லை நீங்கள் இன்ட் இண்டெக்ஸ் போட்டிங்கன்னா இன்ட் இண்டெக்ஸில் இப்போ நீங்கள் வந்து 2 சாம்பிள் கொடுக்குறீங்க. இது வந்துட்டு கெஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். இதை நம்மளுக்கு அசம்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும். வேறு வழியே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து அங்கே தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவன் மேலேருந்து வர டேக்கில் இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரேமாக இருந்ததுன்னா இங்கே ஒரு ஐ ஃப்ரேம் வந்திருக்கு. இந்த ஐ ஃப்ரேம்லேருந்து இந்த ஒரு ஐ ஃப்ரேம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஐ ஃப்ரேம் தான் நம்ம சுவிட்ச் ஆகணும். ஸோ இதுக்கு வந்து 0 கொடுக்கணும் நம்ம. ஆக்சுவலி இதில் வந்து நம்ம 0 கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு மேலே HTML கோட் டேக் மேலேருந்து வருது பார்த்தீங்களா? இந்த HTML கோடு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காமன் HTML கோடு. இதுலேருந்து தான் நம்மளுக்கு பாடி கண்டென்ட் வருது. இந்த பாடி கண்டென்ட்லேருந்து தான் நம்மளுக்கு எல்லா ஃப்ரண்ட் அண்ட் கோடிங்கும் ஸ்டார்டிங் ஆகும். ஓகேங்களா? இந்த ஃப்ரண்ட் அண்ட் கோடிங்கில் ஸ்டார்டிங் ஆகிறதுலேருந்து மீட் பண்ணுற ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் அதில் இருக்கிற ஒரு எஃப் நேமில் வந்து அதில் வந்து எஃப் நேம் உள்ள வந்துட்டு நான் டைப் பண்ண போகிறேன். ஓகேங்களா? மோஸ்ட்லி எனக்கு இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கனால தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா இது ஃப்ரேம்குள்ளே ஒரு ஃப்ரேம் இருக்குது.
அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எடுத்துருக்கேன். இப்போ நான் 0 கொடுத்துருக்கேன். 0 படி கரெக்டாக நம்மளுக்கு டைப் ஆகணும் அட்லீஸ்ட். இப்போ என்ன ஆகுது பார்ப்போம். டைப் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃப்ரேம் வந்து 0ல இருக்கிற ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிறனால நம்மளுக்கு கரெக்டாக டைப் ஆயிடுச்சு. சரி, இப்போ இதே விஷயம் இந்த இமெயில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொடுத்தா கரெக்டாக வருதா வரலையா அப்படின்றத பார்த்துக்கலாம். இங்கே ஒரு டிவ் இமெயில் இருக்குது. இதே விஷயம் நம்ம பண்ணதே தான் இப்போ நான் மறுபடியும் பண்ணுறேன். இப்போ இந்த இமெயில் அட்ரஸ்க்குள்ளே இருக்கிற இந்த நேம் இமெயில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் வந்துட்டு நான் ஒரு வெப் எலிமெண்ட் போட்டுடுறேன். driver dot find element by dot name nameல வந்து இமெயில் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் W வச்சு டாட் வச்சு சென்கீஸில் சென்கீஸ்குள்ளே வந்துட்டு இப்போ வந்து நான் ஃபிட்டான்னு போடுறேன். ஸோ இது வந்து 6 to frame. ஓகேங்களா? 6 to frame by index. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஈஸியாக 0 கொடுத்து போயாச்சு. ஆனால் இப்போ வேற ஒரு ஃப்ரேம்குள்ளே இதை எப்படி ஸ்விட்ச் பண்ணி டைப் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ செகண்ட் நான் சந்துரு டைப் இது ஃபஸ்ட்டு சந்துரு டைப் பண்ண மட்டும் வந்துருச்சு. இது மட்டும் வரல. இது மட்டும் ஏன் வரலன்னா அந்த ஃப்ரேம்க்கு மறுபடியும் ஸ்விட்ச் ஆகணும். அப்போ தான் இது வரும். இந்த ஃப்ரேம் வேற, இந்த ஃப்ரேம் வேற. அதுதான் கிளாரிட்டியாக காட்டணும்னு வந்தேன். இப்போ இந்த ஃப்ரேம் வேற. இந்த ஃப்ரேமுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இது எந்த ஃப்ரேம்குள்ளே இருக்குதுன்றத நீங்கள் மேலே மூவ் பண்ணி இந்த பேரண்ட் டேக்ல இருக்குல்ல, இந்த பேரண்ட் டேக்ல எங்கே இருக்குது அப்படின்றத கரெக்டாக நீங்கள் நேவிகேட் பண்ணி பார்க்கணும். இங்கே இருக்கிற ஐ ஃப்ரேம்குள்ளே இருக்குதா? ம். இங்கே ஒரு ஐ ஃப்ரேம் இருக்குது. இந்த ஃப்ரேம்குள்ளே தான் இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரேமை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனாவது வருது அப்படின்றத நீங்கள் கண்ட்ரோல் F கொடுத்து ஐ ஃப்ரேம் அப்படின்னு நீங்கள் டேக் நேம் கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ வந்துட்டு ஐ ஃப்ரேம் வந்து மொத்தம் 1 of 43 இருக்குது. இல்லை இல்லை இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம். இதுதான் வந்து 0. ஓகேங்களா? இது 0 வந்து டேக் நேம் வந்து நம்மளுக்கு வந்து ஐ ஃப்ரேம் இருக்குது. இதான் ஃபஸ்ட்டு 0 ஃப்ரேமு. ஓகே, இதுக்கப்புறமா இந்த ஃப்ரேம் இது வந்துட்டு வேற ஒரு ஃப்ரேம். ஓகேங்களா? இந்த ஃப்ரேம் நம்மளுக்கு தேவையில்லை. பட் ஆனால் இந்த ஃப்ரேம் தான் நம்மளுக்கு செகண்ட் ஃப்ரேம். ஓகேவா? தென் இதுவுமே ஒரு ஃப்ரேம். ஓகேவா? இந்த ஃப்ரேம் நம்மளுக்கு தேவையில்லை. இது தேர்ட் ஃப்ரேம், ஃபோர்த் ஃப்ரேம், ஃபிஃப்த் ஃப்ரேம், சிக்ஸ்த் ஃப்ரேம், செவன்த் ஃப்ரேம், எயித்து ஃப்ரேம், நைன்த் ஃப்ரேம், 10th ஃப்ரேம்,
11th ஃப்ரேம் முடிஞ்சுச்சு. 12th ஃப்ரேம். சந்துரு, யா நீங்க 12th ஃப்ரேம்ங்கிறீங்க. ஆனா அந்த கவுண்ட் படி பாத்தீங்கன்னா 14 15 வந்துச்சு. அந்த கவுண்ட் 14 19 of வந்தது. 7. பாத்தீங்களா இல்லையா? 14 வந்திருக்கு நமக்கு ஆன்சர். 14 ஃப்ரேம்ஸ் இல்ல இருக்குள்ள. இல்ல அது ஓகே சந்துரு. சொல்லுங்க. சரி, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எத்தனாவது ஃப்ரேம்னு இந்த இண்டெக்ஸ் குடுக்குறீங்க பாத்தீங்களா? ஆமா. அத ஒரு வாட்டி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமெயிலோட ஃப்ரேம் எனக்கு கண்டுபிடிக்கிறீங்க. அந்த ம். எப்படி அந்த இண்டெக்ஸ் எடுக்குறீங்க? அதுல ஒரு டவுட் இருக்கு. அத கொஞ்சம் இன்னொரு வாட்டி காமிங்களேன். ஏன்னா நீங்க சொல்ற நம்பரும், டிஸ்ப்ளே நம்பரும் டிஃபரெண்ட்டா இருக்கு அங்க. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 0 குடுத்தோம்ல. இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0 ஒன்லி. ஃபர்ஸ்ட் ஓகே. ஃப்ரேம்குள்ள போகணும்னா நீங்க 0 குடுத்து போகணும். சரி ஓகே. அந்த 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 வெப்சைட்க்குள்ள போங்களேன். ம். சோ விஷுவலா பார்க்கும்போது கொஞ்சம் முன்னாடி மேல கொஞ்சம் போங்க. ம். ஆ. இதுல வந்து என்டர் டீடைல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் மாரி இருக்கு. இமெயில் அப்படிங்கிற ஃப்ரேம் வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் 1 மாரி இருக்கு. அந்த பீட்சா இருக்குல்ல, அது வந்து ஃப்ரேம் நம்பர் 3 மாரி இருக்கு. விஷுவலா நான் பார்க்கும்போது. ம். ம். ஆனா, ம். நீங்க 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 இப்ப இமெயிலோட ஃப்ரேம்க்குள்ள போறீங்க. அம் அந்த அந்த நம்பர் சொல்லுது பார்த்தீங்க, அந்த கண்ட்ரோல் F போட்டு அதுல 19 ஆஃப் 43ன்னு சொல்லுது. ஆ. ஆனா, நீங்க சொல்லும்போது இதோட ஃப்ரேம் வந்து நம்பர் 2 சம்திங் சொன்னீங்க. ஆனா ஆ. ஆ. எப்படி அந்த ஆ. இண்டெக்ஸ ஆ. எடுக்குறீங்க? ஆ. சரி நான் சொல்றேன். நீங்க என்ன டவுட் கேட்குறீங்கன்னா, அதாவது ஐ ஃப்ரேம்ன்ற டேக் நேம் எங்க வருதோ, அதுதான் நம்ம வந்து ஃப்ரேமா எடுத்துக்கணும். ஐ ஃப்ரேம்ன்ற வேர்ட் எங்க வருதோ அதை எடுத்துக்கூடாது. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஃப்ரேம்ன்ற பாருங்க. இப்ப இதுல டேக் நேம் வந்து ஐ ஃப்ரேம் வருதா? இதைத்தான் ஆ. நம்ம வந்து ஃப்ரேம் இதைதான் நம்ம வந்து ஒரு ஃப்ரேமா எடுத்துக்கணும். ஐ ஓகே. ஃப்ரேம்ன்ற வேர்ட் வந்து இது எங்க வேணாலும் வரலாம். அது எல்லாத்தையும் நம்ம ஓகே. கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஓகே. இந்த இமெயில் ஹைலைட் பண்ணி அது எப்படி அந்த நம்பர் நீங்க மைண்ட்ல கவுண்ட் பண்றீங்களா? இல்ல விஷுவலா எங்கேயாவது பார்க்குறீங்களா? விஷுவலா பார்க்குறோம்ல. இப்ப இதுல நம்ம கிளாரிட்டி வந்துட்டு ம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப ஐ ஃப்ரேம் நான் போட்டுருக்கேனா? ஐ ஃப்ரேம் எங்கேயோ காட்டுதா? இங்க காட்டுதா? இங்க காட்டுதா எல்லோ கலர்ல? இது வந்து ஒரு வேர்டு. ஆமா. ஆ. ஆ. இது வந்து ஒரு வேர்டு. அதுக்கு இது வந்து ஐ ஃப்ரேம்னு சொல்லக்கூடாது. ஓகே. ஐ ஃப்ரேம் எப்ப அந்த டேக்ல வருது. இப்ப எப்படி இப்ப 43 பாருங்க. வந்துட்டு ஹவ் மெனி ஐ ஃப்ரேம்ஸ் வேர்ட் இருக்குன்னு காட்டுது. ரிசர்ச் பண்ணா எப்படி நம்ம சொல்லுவோம்? ஒரு லெட்டர் சர்ச் பண்ணா அது அங்கருந்து அது அது தெரியுது. ம். நான் எப்படி கேட்கிறேன்னா, அவங்க இண்டெக்ஸ் புரியுது. கரெக்ட்டா அது எனக்குமே அது புரியல. அவங்க சொல்றத கவுண்ட் பண்றாங்க. ஐ ஃப்ரேம் ஒவ்வொரு டேகா கவுண்ட் பண்றாங்க. எனக்கும் புரியல. ஜஸ்ட் வாட்ச் பண்றேன் நானு. இல்ல இல்லங்க. கவுண்ட் பண்றாங்க. இல்ல. நான் கிளாரிட்டியோட சொல்றேன். இங்க ம். பாருங்க. இப்ப ஐ ஃப்ரேம்ன்றது இங்க வந்துட்டு ம். உங்களுக்கு டேக் நேமா வந்திருக்குல்ல. டேக் நேம். ஆமா. ம். டேக் நேமா எப்போ வருதோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமா வச்சுக்கணும்னு சொல்ல வரேன். புரியுது. ஆ. ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க காட்டுறது ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ன்றீங்க இல்லீங்களா? ஆமா. அதான் நீங்க நீங்க மைண்ட்ல கால்குலேட் பண்றீங்க. அதுதானே சந்துரு. மைண்ட்ல இது ஆமா, தெரியுது. இவங்களாம் என்ன பாக்குறத டேப்ல வைக்கிறது நம்மளாதான் நம்ம அத ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாக்குறதுன்னு நினைக்கிறேன். 0க்கு ம். அப்புறம் 1 இல்ல 0ன்றது நீங்க 1 கவுண்ட் வருமா? நான் என்ன சொல்றேன்னா, இந்த ம். மாரி ஈஸியா ஸ்விட்ச் பண்றது பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இத வந்து நீங்க இப்ப இதுல ஒரு ஐடி இருக்குதா? இந்த ஐடி காப்பி பண்ணிக்கிறீங்களா? ஐடி ம். காப்பி பண்ணி இதுல ஸ்விட்ச் டூ குடுத்து ஃப்ரேம்ன்னு குடுக்குறோமா? ஃப்ரேம்ன்னு குடுக்கும்போதுமே நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் காட்டுதுல்ல. ஃப்ரேம்ன்னு குடுக்கும்போதுமே இந்த ஐடி ஆர் நேம் ஆர் ஐடி நேம் இருக்குல்ல. ஸ்விட்ச் நேம். ம். இப்ப இதுல குடுத்து நீங்க ஈஸியா ஜம்ப் ஆயிடலாம். அது வந்து ஈஸியான மெத்தடு. ஆனா உங்களுக்கு எல்லா மெத்தடும் சொல்லி தரணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு காட்ட வந்தேன். அது கரெக்ட் தான் சந்திரன். ஏன்னா கவுண்ட் பண்ணணும் நமக்குமே ஃப்ரேம கவுண்ட் பண்றது தெரியணும்ல. நீங்க ஆ, பண்றது. ஆ. ஓகே. ம். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். டேக் நேம் ம். எது வந்து ஃபர்ஸ்ட் ஐ ஃப்ரேம்ன்னு வருதோ, அதுதான் ம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். அதுக்கு தனியா 1 2 3ன்னு வராதுல்ல. இல்ல வாய்ப்பே டேப் இல்ல. நேம் அதுதான் கேட்கிறேன். அதுதான் கேக்குறாங்க அவங்க. அதுதான் கேட்கிறேன் இருங்க ஒரு நிமிஷம் சந்துரு. இருங்க. அதுவும் வரும். இப்ப டபுள் ஸ்லாஷ் ஓகே. குடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்துரும். டேக் மட்டும் வரும் அப்ப. ஓகே. இப்ப 22 காட்டுது பாருங்க சைஸ். ஆ, ஆனா நம்ம 12 தான் போட்டோம் சைஸ்ங்க இல்லையா?
நான் சைஸ் 12 வந்துச்சுங்க ஆன்சர். எஸ். பட் ஆனா இங்க 22 வருது. ம். இப்ப டபுள் ஸ்லாஷ் போட்டு பார்த்தீங்கன்னா, வெறுமனே டேக் நேம் உள்ள ஃப்ரேம்ஸ் மட்டும் தான் வரும். உண்மையிலேயே 22 ஃப்ரேம்ஸ் இங்க இருக்குன்னு அர்த்தம். ஓகே. பட் ஆனா அது ஏன் கரெக்ட்டா வந்து 12ன்னு எடுத்துட்டு வந்தது தான் எனக்கு ஆன்சர் தெரியல. ம். ஃபர்ஸ்ட் 13 காட்டுச்சு. அப்புறம் 12 ஆயிட்டது. ஃபர்ஸ்ட் இல்ல? 14 இருந்தது. இப்ப வந்துட்டு 14 அப்புறம் 12 ஆயிடுச்சு. இப்ப என்ன எதனால எடுத்து வந்தது தெரியல. இதனால நம்ம டேக் நேம் வச்சு லொகேட்டர் மூவ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா டேக் நேம்ல சம்டைம்ஸ் வந்துட்டு ப்ராப்ளம் வந்து கரெக்ட்டா லொகேட் ஆகாது. நான் பேசுறேன் கேக்குது. எக்கோ அடிக்குது. தட்ஸ் ஃபைன் சந்துரு. நீங்க உங்க வேலைய போங்க. இன்னும் எனக்கு ஏதாவது புரியலன்னா நான் தனியா கூட நான் பிங் பண்ணிக்கிறேன். ம். சப்போஸ் ஓகே. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கரெக்ட்டா மீட் பண்றோம். ஆல்மோஸ்ட் 15 இடத்துல தான் வந்து நம்ப இந்த ஐ ஃப்ரேம்க்கே வரும். ஓகேங்களா? அந்த ஐ ஃப்ரேம்க்குள்ள தான் நம்ப இந்த இமெயில்ன்ற அந்த கன்டென்ட்ட வந்து நம்ம டைப் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்ப இங்க வந்துட்டு மேபி இது டைனமிக்கா சேஞ்ச் ஆகுது போல. அதனால தான் நம்மளுக்கு கிளாரிட்டியா வர மாட்டேங்குது. இந்த டிரைவர் டாட் ஸ்விட்ச் டூ ஃப்ரேம் வந்துட்டு இங்க வரும்போதும் நானு இண்டெக்ஸ் மாரி தரேன். இண்டெக்ஸ் மாரி தரும்போது கரெக்ட்டா ஒரு அப்ராக்ஸிமேட்டா வந்து ஒரு 13 தரேன். 13 தரும்போது இது இமெயில் வந்து டைப் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஏன்னா, அங்க நம்மளுக்கு வந்துட்டு ஆன்ஸர் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 15 வந்திருக்கு. ஸோ இங்க ஓவரால் வந்து இப்ப எத்தனாவது வருது பார்ப்போம். டைனமிக்கா சேஞ்ச் ஆகுது. டைனமிக் சேஞ்ச் வெளிய வரும்போதும் வரல. ஸோ வராதபோதும் இத வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்ப என்ன வேல்யூ காட்டுது பார்ப்போமா? இப்பயும் அதே 12 தான் காட்டுது. ஸோ அப்ராக்ஸிமேட்டா 7 குடுத்து பார்த்தா வருதான்னு பார்க்கலாம். இல்லன்னா மோஸ்ட்லி வந்துட்டு 2வா தான் இருக்கணும். இல்ல நம்மளுக்கு இது கிளாரிட்டியா கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? பெட்டர் ஐடியா வந்துட்டு இதோட ஃப்ரேம் வந்து என்ன இருக்குதோ, அதுல வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு நேம் இருக்கும். இல்லைன்னா ஐடி இருக்கும். அத வச்சு ஸ்விட்ச் பண்றங்க. இல்லைன்னா இதுக்கு ஒரு எக்ஸ்பாத் போட்டு எக்ஸ்பாத் வச்சு ஸ்விட்ச் ஆகலாம். ஸோ இப்ப இதுல நேம் இருக்கு. நேம் வச்சு நான் ஸ்விட்ச் ஆகுறேன்.
ஓகே. சாரி, இங்க நேமும் இல்ல. இந்த இந்த ஃப்ரேம்ல இருக்குது. நாம இந்த ஃப்ரேம்ல இருக்குன்னு நெனச்சுட்டோம். ஆனா ஆக்சுவலி இந்த ஃப்ரேம்குள்ள இருக்குது. இதுல வந்துட்டு நேமும் இல்ல, ஐடியும் இல்ல. ஸோ நேமும் இல்ல, ஐடியும் இல்லன்னா, நீங்க வந்துட்டு எக்ஸ்பாத் வச்சு மூவ் பண்ணலாம். எக்ஸ்பாத் வச்சு மூவ் பண்றதுக்கு நானு எஸ்ஆர்சின்ற இந்த இன்னர் நேம்ல இந்த கிளாரிட்டி எடுத்துக்கிறேன். இந்த ஆட்ரிபியூட் இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ 1 ஆஃப் 1 இருக்குது. இந்த 1 ஆஃப்